அவர்களை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள், தாபீன்கள், தபதாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் அவர்கள் மீதும், அவர்கள் போட்டால் நம் மீதும், இந்த மஜ்லிஸில் கூடியிருக்க நம் அனைவர் மீதும் என்றென்றும் தீங்கும் விளைவிக்க நாங்கள் விடமாட்டோம் என்று இவ்வாறு சூழ்நிலை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலே நம்முடைய அவரோட நண்பராக இருந்த திரு காய்கே மில்லத் அவர்களுடைய வழியிலே என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே இன்னைக்கு முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவர்களும் அதே முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குலாம் அரசியலமைப்பு சட்டத்திலே சிறுபான்மையர் கொடுத்த அத்துணை உரிமைகளையுமே நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜகவுடைய மறைமுக ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு காரணமாக நோக்கமாக கொண்டு அந்த அரசுடைய திட்டமாக இருந்தாலும் சரி, சட்ட திருத்தமாக இருந்தாலும் எல்லாமே நோக்கம் சிறுபான்மையினுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்புக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த சரத்துக்களை நாம் நீக்கிவிட வேண்டும், அதை மாற்ற வேண்டும், அவங்களுடைய உரிமையை எடுத்துவிட வேண்டும். அதுதான் இன்னைக்கு. அதனால தான் அந்த வக்ஃபு சட்டம் திருத்த ஒரு மசோதா வந்துருக்கு. அதில் எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை நிர்வகித்து வர்றாங்க. அவங்க கையிலிருந்து இனி அரசு தலையிடும், இனி ஆட்சித் தலைவருடைய கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்லி சட்ட திருத்தம் வருது. அது மட்டுமல்லாமல் அந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கும் குழுவில் முஸ்லீம் அல்லாதவர் 2 பணியமர்த்தப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் இஸ்லாமியருக்குரிய அந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் அந்த பொறுப்பு எல்லாமே இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமே இருக்கு, வேற யாரும் கிடையாது. ஆனால் வக்ஃபு அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு நாங்கள் உரிமை கொடுப்போன்றாங்க. வக்ஃபு வாரியத்தில் பெண்களே செயலாளராக இருந்திருக்கிறாங்க. நிலப்பொன்னு ஒரு மந்திரி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் ஏதாவது ஒன்று இல்லாத பொல்லாத சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு நோக்கம் அந்த சட்டத்தை திருத்த வேண்டும், இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட பிடுங்கி எடுக்க வேண்டும், அதை சின்னாபனமாக்க வேண்டும், இதனுடைய உரிமையை நசுக்க வேண்டும். அதுதான் நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இடையே கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே அதேபோல் நாத்திகர் இருக்கிறாங்க, எந்த மதமும் கிடையாதுன்றவங்க இருக்காங்க. எல்லாருமே ஒன்று தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தீபாவளியாக இருந்தாலும், கிறிஸ்மஸாக இருந்தாலும், பொங்கலாக இருந்தாலும், ரமலானாக இருந்தாலும் ஜேன்னு தான் இருக்கும். ரமலான் பிரியாணி எல்லா வீடுகளுக்கும் வரும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய ஒரு நகரமாக, சமூக நல்லிணக்கம் உள்ள நகரமாக தான் இருக்கிறோம். ஆனால் அவருடைய நோக்கம் நம்முடைய அரசியலமைப்பில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட உரிமையை எடுப்பதற்காக. நான் தான் அன்னைக்கு ஒரு கிறிஸ்டியன் அமைப்பு என்ற பேசினாங்க, இப்பொழுது வக்ஃபு அடுத்து டயசிஷன் அப்படின்னாங்க. அதனால அந்த உரிமையை நசுக்கணுன்ற முறையில் வர்றாங்க. ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உனக்காக நோந்திருந்தோம், உன்னையே ஈமான் கொண்டோம், உன் மீதே முழு நம்பிக்கை வைத்தோம், உன்னுடைய ரிசுக்கை கொண்டே நோன்பை திறக்கின்றோம், எங்கள் நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر أشهد أن
வருது